வெல்கம் டு வெட்டியா பேசுவோம். இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். இந்த தடவை அன்பாக்சிங் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய டப்பா. போன தடவை சின்ன டப்பா இருந்தது, பெரிய டப்பா. அந்த அன்பாக்சிங் டூலு முதல்ல எடுத்துகிட்டு வந்துட்டோம். முதல்ல நம்ம அன்பாக்சிங் ஆரம்பிப்போம். பாக்ஸை பிரிச்சுட்டோம். பிரித்து நம்ம வெளியில் எடுப்போம். என்ன அன்பாக்சிங் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். தெரியுதா? உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் என்னடா அவன் அன்பாக்சிங் பண்ணுறான் அப்படின்னு. இப்போதான் இது வாங்குறானே அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எதை வச்சு வீடியோ போட்டான், மொபைல் யாராவது வீடியோ எடுத்தாங்களா, இல்லை எதுலையாவது வச்சிருந்தானா அப்படின்றத வீடியோ கடைசியில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். முதல்ல இதை நம்ம பிரித்து பார்ப்போம். தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு நம்ம முதல்ல எடுப்போம். இதுதான் ஸ்டாண்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டை உரமாக வச்சுருவோம். எப்படி இருக்குங்க? செகண்ட் ஆப்ஷன் வந்து மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்துங்க. அடுத்து வந்து மைக். முக்கியமான ஒன்றுனா அது மைக் தான். ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. மைக் வந்து நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். ஸ்பான்ச் மட்டும் நம்மளுக்கு தனியாக வாங்கிக்கலாம். மைக்கு ஓரளவு நல்லா தான் இருக்குது. மைக்கு செகண்ட் ஆப்ஷன் பார்த்தா மைக்கு. இப்போ அடுத்தது கேபிள். கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள். இந்த 2 கேபிளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 பின்னும் ஒரே மாதிரி தான் இருக்குது கேபிள். அடுத்து லைட்டு ஹோல்டர் வந்து கீழே இருக்குது. இதில் வந்து பேட்டரி போடுற மாதிரி நம்மளுக்கு லைட்டு, சின்ன பேட்டரியில் ஒரு 3 பேட்டரி போடுற மாதிரி இருக்குது. போட்டு நம்ம லைட் ஆன் பண்ணிக்கலாம். இதுலேயே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கீ கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் கேமரா மோடுக்கு, கேமரா 360க்கு கீ கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு கீ தான். கீ செட்டு. அதுக்கு பேட்ரி பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, வாட்சில் யூஸ் பண்ணுற பேட்ரி, அந்த பேட்ரி தான். அவ்வளோதான், மொத்தமே இவ்வளோதான் இருக்குது. ஸ்டாண்டு, அப்புறம் மொபைல் ஹோல்டரு, மைக்கு, கேபிள், லைட்டு, பட்டன், இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இவ்வளோ நாள் எதை வச்சுடா வீடியோ எடுப்பேன் அப்படின்னா அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த மூங்கில வச்சு தான் வீடியோ எடுத்தேன். எப்பட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மூளை கொஞ்சம் புதுவிதமாக யோசித்து மொபைலுக்கு மட்டும் இந்த கேப்பு விட்டு, இந்த மொபைலுக்கு மட்டும் கேப்பு விட்டு கட் பண்ணி எடுத்து ஒரு ஸ்டாண்டு, அதாவது இதில் மொபைலை ஃபிட் பண்ணி அப்படியே வச்சா நிற்கிற மாதிரி, அது பேர் கூட எழுதிருக்க மாதிரி, மொபைல் ஸ்டாண்ட் அப்படின்னு. அந்த மாதிரி தான். இதை வச்சு தான் இத்தனை நாள் வீடியோ எடுத்தேன். இனிமேல் இந்த ஸ்டாண்டு தான் நம்மளுக்கு, இந்த மொபைல் ஹோல்டர் தான். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி இனிமேல் வீடியோ போடுவோம். ஓகே, பாய்.